दोस्तों वेलकम बैक टू अवर சேனல். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானுங்க நல்லா இருக்கேன். நீங்கள் நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்கணும்னா பாதி பேருக்கு தமிழ்லே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபுட் பிளாக் பற்றி தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் மும்பையில் மைம் ஸ்டேஷன்லேருந்து ஒரு அரை மணி நேரம் வாக் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா டேஸ்டி பரோட்டா. நிறைய ஃபுட் பிளாகர் கூட அங்கே வந்து பிளாக் பண்ணிட்டு போயிருக்கேன்னு சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இதோட ஃபஸ்ட் டைம் தான் அந்த கடைக்கு போகிறேன். நான் அந்த இடத்துக்கு ரெண்டாவது டைம், அந்த லொக்கேஷனுக்கு ரெண்டாவது டைம் போகிறேன். அந்த கடைக்கு ஃபஸ்ட் டைம் போகிறேன். வாங்க அங்கே போய் பார்க்கலாம் என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட போகிறோம் என்ன ஏதுன்ட்டு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலோ போட்டுக்கோங்க. இதே மாதிரி மும்பை ரிலேட்டடாக வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மும்பையில் உள்ள மைம் ஸ்டேஷனில் வந்து இறங்கியாச்சு. இது மதிய நேரத்தினால அவ்வளோ கூட்டம் இல்லை. இது காலங்காலத்தில் வேலைக்கு போகிற டைம், வீட்டுக்கு வர டைம் இருந்துச்சுன்னா வடிவேல் அவர்கள் சொன்ன மாதிரி தான் நசுங்க மாட்டோம், நஞ்சிடுவோம். அது உங்களுக்கு காமிக்கிற மும்பையில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த நேரம் கொடுத்து வைக்கும். அதுவும் வ்ளாகில் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. ஒரு ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிளிப் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்தவொடனே நம்மளை கூட்டு போன ஹோட்டல் தான் டேஸ்டி பரோட்டா ஹோட்டல். அங்கே மெனுவில் காமிச்ச வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. மதிய நேரம்னால எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் இல்லை, மெனுவில் எல்லாமே இருந்துச்சு. நார்மல் பரோட்டா, கொத்து பரோட்டா, சிக்கன் பரோட்டா, வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருந்துச்சு. வாய்ஸ் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாய்ஸாக இருந்ததால் தான் நான் மியூட் பண்ணிட்டேன். நான் வாய்ஸ் கூட மேட்ச் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சவுண்டு பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸும் வந்து ப்ளாக் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஃப்ரெண்டு சொன்னேன், நான் பார்த்ததில் அவ்வளவும். நம்ம இர்ஃபான் ப்ரோ கூட வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த டிவி பின்னாடி உங்களுக்கு தெரியுதா? இல்லை இர்ஃபான் ப்ரோட வீடியோ ஓடிட்டு இருக்கும் போல் சொன்னால் சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா நீங்கள் என்னன்னு தெரியல, நம்ம நேரத்தினால சரியாக ஓடலை. இனிமேல் நம்மள தான் அங்கே ஓடும் போல். சும்மா ஃபன் பண்ணுற இந்த ஒரு நாள் அதுக்கும் ஆகும். இப்போ நாங்கள் யார் யார் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலேஜ் மீட்டு தான் வந்திருக்கோம். யார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவன் நம்ம ஃப்ரெண்டு, பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான். பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸ் சிஆர். இவங்க நாங்கள் 3 பேர் தான் மொத்தமாக வந்திருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்து பரோட்டாவும் வெஜ் கொத்து பரோட்டாவும். மாஸ்டர் எப்படி போடுறாங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே தான் இர்ஃபான் வந்து சாப்பிட்டு போனாங்க. எப்போ வந்து சாப்பிட்டு போனாருன்னு தெரியல. அவங்களோட படம் ஓடிட்டு தான் போனாங்கன்னு தெரியல. நேரத்தில் ஓடலை. நம்ம வந்த நேரம் இப்போ நம்ம எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கிட்ட வந்திருக்கோம். வேறு அமௌண்ட்டு எல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணிக்கு வந்ததால் அவ்வளோ உங்களுக்கு கூட்டம் தெரியல. மொத்தமாக இங்கே 14 வருஷமாக இங்கே நடக்குது இந்த ஹோட்டல். வாங்க சாப்பிட்டு உங்களுக்கு நான் ஃபீட்பேக் தரேன். பெருசுன்னு சொல்லிட்டு சுற்றி காமிச்சிடுறேன். சரி, நாங்கள் போன டைமில் தெரியும் உங்களுக்கு ஒரு பரோட்டா விலை 20 ரூபா ஆக்கிட்டாங்க. இங்கே ஒரு டிவி மாதிரி தெரியும். அங்கே தான் நம்மளோட தமிழ்நாட்டு ஃபுட் பிளாகர் அவங்களோட வீடியோ அடிக்கடி ரிப்பீட்டடாக இங்கே ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சரி அதுவும் பார்க்கலான்னு பார்த்தா அந்த டைமில் அதுவும் ஓடலை. என்னன்னு தெரியல. ஹோட்டல் ஓரளவுக்கு சின்னது தான், ஓரளவுக்கு பேர் உட்காந்து சாப்பிடலாம். சரி ஃபுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ ட்ரை பண்ணி பார்ப்போம். வெஜ் ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு, நல்லா கரெக்டாக வதக்கி ஓகே, காரமாகவும் இல்லை, நல்லா இருக்கு. இப்போ நான்வெஜ் ட்ரை பண்ணிக்கோ.
கொஞ்சம் காரமாக இருக்குது, கரெக்டாக வதக்கியிருக்காங்க. போட்டவன் சின்ன தூளாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சாலனாவும் சூப்பராக இருக்குது. இதோட காஸ்ட் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். நான்வெஜ் பரோட்டாவில் நல்ல பெரிய பெரிய பீஸ் இருக்குது. நான் இது முன்னாடி ஊர்லேயும் சாப்பிட்ருக்கேன், ஆனால் பெரிய பெரிய பீஸ் பார்த்ததில்ல. ஆனால் சிக்கன் பீஸே பார்த்ததில்ல. ஆனால் முட்டை சிக்கன் எல்லாம் போட்டுருவாங்க. ஆனால் நான் இங்கே மும்பையில் நல்ல பெரிய பெரிய பீஸோட ஓரளவுக்கு பசங்க கூட சாப்பிடலாம், அவ்வளோ காரமாக இல்லை. கறி நல்லா வெந்திருக்கு, எல்லாம் நல்லா இருக்குது. வெஜ் ட்ரை பண்ணது எங்கள் சிஆர் தான், இவங்க தான் ஃபீட்பேக் தரணும். சூப்பர். அவ்வளோதாண்ணா, ஒரு வாரத்தோட முடிஞ்சு. எல்லா வெஜிடபிள்ஸ் இருக்குது, நிறையா ஆல் வெஜிடபிள்ஸ். சவுண்டு நம்ம சாப்பிட்டுட்டு ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தாச்சு. சரி ஜூஸ் குடிப்போம்னு சொல்லிட்டு தான் இங்கே அந்த கடையிலேருந்து ரோஸ் மில்க் வாங்கி குடித்தோம். உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி மும்பை ரிலேட்டடாக வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் தோஸ்தோ.